இப்போ வாங்க ஓவரால் ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கேத்தோட் ரியாக்ஷன் வந்து என்ன இருக்கேன் அதான் ஒன்று எடுத்திருக்கேன் சார், இது ரிடக்ஷன் நடக்கக்கூடியது. தென் ஆனோட என்ன நடக்குது, ஆக்சிடேஷன் நடக்குது, இது ரெண்டும் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம், ஓவரால் ரியாக்ஷன் வேணும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸை கேன்சல் பண்ணணும். அப்போ 2 எலக்ட்ரானும் ஒரே மாதிரி இருந்தால் தான் கேன்சல் ஆகும். அப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2 ஆலையும் செகண்ட் ஈக்குவேஷன்ல 3 ஆலையும் என்ன பண்ண மல்டிபிகேஷன் பண்ண போறேன். பாருங்க இப்போ இந்த 2 ஆல மல்டிபிள் என்ன எனக்கு 4Al3+ அப்படி வரும். 10 plus 12 electron gives என்ன வரும் எனக்கு 4Al வரும். சரிங்களா? then second இது சொன்னேன், இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணனும்னா 3 ஆல மல்டிபிகேஷன் பண்ணனும். அப்ப என்ன வரும் எனக்கு 3 கார்பன் plus 6O2 minus gives என்ன கிடைக்கும் எனக்கு 3CO2 plus என்ன கிடைக்கும் எனக்கு 12 எலக்ட்ரான் கிடைக்குது. அப்ப என்ன நடக்கும், இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு அதை எடுத்து எழுதுங்க. அதான் என்னது ஓவரால் ரியாக்ஷன். அப்ப என்ன இருக்கு எனக்கு 4Al3+ plus 3 carbon plus 6O2 minus gives 4Al plus 3CO2. இதுதான் இந்த ஹெல்-ஹெரால்டு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ஓவரால் ரியாக்ஷன். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த O2 மைனஸ் இருக்குல்ல அது சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு ஆகும். இந்த Al3+ இங்கே செட்டில் ஆயிரும். நமக்கு தேவையான அலினியத்தை ஈஸியா பிரிச்சு எடுத்துடலாம்.